பேக் டு சினிமா ரசிகன் கைஸ். இன்னைக்கு நம்ம 2014 வெளியான ஜெயில் பைட் படத்தோட ஃபுல் ஸ்டோரியை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ஸ்டோரி என்னன்னா, தன்னோட அப்பாவால ஹராஸ்மெண்ட் செய்யப்பட்ட ஒரு பொண்ணுக்கு 4 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து ஜுவனைல் பிரிசனுக்கு அனுப்புறாங்க. அந்த பிரிசன்ல ட்ரக்ஸ் ஹராஸ்மெண்ட்னு சொல்லி நிறைய இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பிரிசனுக்கு போன இந்த பொண்ணு அங்க எப்படி சர்வை பண்றாங்கிறது தான் படத்தோட ஒன்லைன். கலிபோர்னியால இருக்கிற ஒரு பிரிசன்ல பொண்ணுங்களுக்கு நடந்த ஹராஸ்மெண்ட் பத்தின ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம்னு சொல்றாங்க. இந்த படத்தோட ஃபுல் ஸ்டோரியை கிளைமேக்ஸ் வரைக்கும் தெளிவா சொல்லியிருக்கேன். முக்கியமா பெண்கள் இந்த படத்தை பாருங்க. இப்போ ஸ்ட்ரைட்டா கதைக்குள்ள போயிடலாம். படத்தோட ஓபனிங்ல ஒரு பொண்ணு தனியா அவளோட வீட்டுல உட்காந்து தனிமையை ரசிச்சுக்கிட்டே வயலின் வாசிச்சுக்கிட்டு இருக்கா. அவளோட பேரு ஆனா. அப்போ அவளோட ஸ்டெப் ஃபாதர் ஃபுல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து அவளை கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டி அவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். அந்த பொண்ணும் அவளோட தற்காப்புக்காக அவனை பிடிச்சி கீழே தள்ளி விட அந்த நாதாரி போய் அங்கிருந்த டேபிள்ல இடிச்சுக்கிட்டு ஸ்பாட்ல இறந்து போயிடுறான். அப்புறம் அந்த பொண்ணை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போய் ரிமாண்ட் பண்ணி கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. கோர்ட்ல ஆனாவோட அம்மாவே இவதான் என்னோட புருஷனை வேணும்னே சாகடிச்சிட்டு இப்ப நாடகம் ஆடுறான்னு அவளுக்கு எதிராக சாட்சி சொல்லிடுறாங்க. உடனே அங்க இருந்த ஜட்ஜும் ஆனாக்கு 4 வருஷம் ஜெயில் தண்டனை கொடுத்து ஜுவனைல் பிரிசனுக்கு அனுப்பிடுறாங்க. அந்த பிரிசன்ல இருக்கிற கைதிங்க எல்லாம் ஆரஞ்சு டீம் ஒயிட் டீம்னு 2 டீமா பிரிஞ்சிருக்காங்க. இந்த 2 டீமுக்குமே பிரிசனுக்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை வந்துகிட்டே இருக்கும். இப்படி இருக்கிற அந்த பிரிசனுக்குள்ள ஆனாவையும் அவ கூட ஒரு 4-5 பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு போய் அவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் கட்டி ஃபுல்லா ஸ்ட்ரிப் சர்ச் பண்ணி அவங்கள குளிக்க வச்சுட்டு பிரிசன் யூனிஃபார்ம் கொடுத்து உள்ள கூட்டிகிட்டு போய் ஆடிட்டோரியம்ல நிக்க வச்சுட்டு அந்த பிரிசனோட வார்டன் வந்து அந்த பொண்ணுங்க கிட்ட நீங்க வெளியே எப்படி வேணா இருந்திருக்கலாம், ஆனா நீங்க செஞ்ச தப்புக்கு தான் இங்க வந்து தண்டனை அனுபவிக்க போறீங்க. அதனால உங்களுக்கு இங்க எந்த ஒரு சுதந்திரமும் கிடைக்காது. நாங்க சொல்றத மட்டும்தான் நீங்க செய்யணும். அதே மாதிரி இங்க எந்த ஒரு தகராறும் பண்ணக்கூடாது. ஏன்னா பிரிசனோட அமைதி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதையும் மீறி நீங்க ஏதாவது பண்ணா தண்டனை ரொம்ப கடுமையா இருக்கும்னு சொல்லிட்டு போயிடுறான். அவனோட பேரு பிராங்க். அதுக்கப்புறம் அந்த பொண்ணுங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு போய் ஒவ்வொரு செல்ல அடைச்சிடுறாங்க. ஆனாவையும் ஒரு செல்ல அடைச்சிட்டு போயிடுறாங்க. அந்த செல்ல ஆல்ரெடி ஒரு பொண்ணு இருக்கா போல. அவ ஆனாவை பார்த்துட்டு மூஞ்ச திருப்பிக்கிறா. அப்புறம் அந்த பொண்ணுங்க எல்லாரையும் சாப்பாட்டுக்கு வெளியே அனுப்புறாங்க. அப்போ அங்க இருந்து ஆரஞ்சு டீம்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து ஆனா கிட்ட, நீ தானே புதுசா வந்து இருக்கிற பொண்ணு, பார்க்க அழகா இருக்க, என்ன தப்பு பண்ணிட்டு உள்ள வந்த? சரி அதெல்லாம் இருக்கட்டும், என்னோட பேரு கோடி, நான் தான் ஆரஞ்சு டீமோட லீடர். நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கியா, அதனால உன்கிட்ட ஒன்னு சொல்றேன். இங்க இருக்கிற வார்டன் உன்கிட்ட தப்பா நடந்துக்க பாப்பான். அதே மாதிரி ஒயிட் டீம்ல இருக்கிற பொண்ணுங்களும் உன்னை சும்மா விட மாட்டாங்க. நீ ஒழுங்கா எங்க கூட வந்து சேர்ந்துரு. இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் உன்னை நாங்க காப்பாத்துறோம்னு சொல்லி மிரட்டுறா. ஆனாக்கு அவ பேசுறது சுத்தமா பிடிக்காம, இல்ல நான் யாரு கூடயும் சேர மாட்டேன், நான் தனியா தான் இருக்க போறேன்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவ ஆளுங்களை கூட்டிக்கிட்டு போய் ஆனாவை ஒரு ரூம்குள்ள தள்ளி லாக் பண்ணிட்டு எல்லாரும் சேர்ந்து அவளை அடிச்சு என்கிட்டயே திமிரா பேசுறியான்னு மிரட்டிட்டு போயிடுறாளுங்க. அப்புறம் அங்க இருக்கிற கார்ட்ஸ் வந்து பிரிசன் ஹாஸ்பிட்டலுக்கு ஆனாவை கூட்டிக்கிட்டு போய் என்ன நடந்துச்சுன்னு கேக்குறாங்க. இவளும் உண்மையை சொல்லாம அங்க ஒரே இருட்டா இருந்ததால யார் அடிச்சாங்கன்னு தெரியலன்னு போய் சொல்லிடுறா. அவங்களும் ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்துட்டு பிரிசன் வார்டன் கிட்ட கூட்டிக்கிட்டு போய் உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த வார்டனும் ஃபர்ஸ்ட் நாளே பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா, உன் பேர் ஆனா தானே, உன் கேஸ் ஃபைல படிச்சு பார்த்தேன், நீ வயலின் நல்லா வாசிப்பியாமே, கவலைப்படாத, எங்க பிரிசன்ல இயர்லி ஒன்ஸ் டேலண்ட் ஷோ நடத்துவோம், அதுல உன் டேலண்ட காட்டு. சரி இங்க பாரு, நான் ஸ்ட்ரைட்டா மேட்டருக்கே வரேன். இந்த பிரிசன்ல கிட்டத்தட்ட 214 மோசமான கைதிங்க இருக்காங்க. நான் நினைச்சேனா அவங்க யாரும் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ண மாட்டாங்க, ஆனா அதுக்கு நீ என்ன கவனிக்கணும்னு சொல்லி அவகிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறான். உடனே ஆனா அங்கிருந்து ஓடி போய் அவளோட செல்ல உட்காந்து ஏன் இந்த ஆம்பளைங்க எல்லாரும் இப்படியே இருக்காங்கன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. அதை பார்த்தா அவளோட செல்மேட், ஆனா இங்க எல்லாமே இப்படிதான் நடக்குது, நீ அதுக்கெல்லாம் அழுகாதுன்னு சொல்லி அவளுக்கு அரவணைப்பு கொடுக்கறா. அடுத்த நாள் காலையில எல்லா பொண்ணுங்களையும் சாப்பாட்டுக்கு வெளியே அனுப்புறாங்க. அப்போ அந்த ஒயிட் டீம் பொண்ணுங்க வந்து ஆனா கிட்ட தகராறு பண்றாங்க. உடனே ஆனா அங்க இருந்து ஆரஞ்சு டீம் பொண்ணுங்க கிட்ட போய், நான் இப்போ உங்க டீம்ல ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், அதனால நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன்னு சொல்லி கேக்குறா. அதுக்கு அந்த பொண்ணுங்க, நீ எங்க டீம்ல ஜாயின் பண்றதுக்கு உன்னை எங்களுக்கு ப்ரூஃப் பண்ணாதான் முடியும், அதை பத்தி இங்க பேச முடியாது, வா எங்களோட செல்லுக்கு போலாம்னு சொல்லி அவளை கூட்டிக்கிட்டு போறாளுங்க. அந்த பொண்ணுங்களோட செல்ல போய் பார்த்தா இல்லாத பொருளே இல்ல. உள்ள போனா ஃபேனு, டிவி, செல்போன், கேமரா, ட்ரிங்க்ஸ், ட்ரக்ஸ்னு எல்லாமே இருக்கு. அதை பார்த்துட்டு ஆனா இதெல்லாம் உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு கேக்குறா. அதுக்கு அவளுக, ஆனா இங்க இருக்கிற கார்ட்ஸ்க்கு நம்ம உதவி செஞ்சா அவங்க நமக்கு கொடுக்கற அன்பளிப்பு தான் இதெல்லாம், இத பத்தி எல்லாம் போக போக சொல்றேன், இப்போ நீ எங்க டீம்ல ஜாயின் பண்ண சில விஷயங்களை ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். காலையில ஒயிட் டீம்ல இருந்த பொண்ணுங்க உங்ககிட்ட தகராறு பண்ணதை நாங்க பார்த்தோம். அதுல பிரவுன் அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பா, அவதான் அவங்க டீம் லீடர். அவளை அவங்க டீம் பொண்ணுங்க முன்னாடி அடிச்சு நீ அவளை அசிங்கப்படுத்திட்டீனா உன்னை எங்க கூட சேர்த்துக்கிறோம்னு சொல்லி அனுப்புறாளுங்க. ஆனாவும் வேணும்னே அந்த ஒயிட் டீம் கிட்ட போய் அவங்க லீடரை போட்டு அடிச்சு தகராறு பண்ணிடுறா. அந்த இடமே ஒரே கலவரம் ஆயிடுது. உடனே அங்க இருந்த கார்ட்ஸ் எல்லாரும் வந்து இடத்த கிளியர் பண்ணிட்டு ஆனாவை கூட்டிக்கிட்டு போய் அவ ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி நிர்வாணமாக்கி சாலிட்டரி ரூம்ல அடைச்சிடுறாங்க. அந்த ரூம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா வெளிச்சமே இல்லாத இருட்டான ஒரு மெட்டல் ரூம். ஆனாவை ஒரு நாள் ஃபுல்லா நிர்வாணமா அங்க அடைச்சிட்டு கூட்டிக்கிட்டு போய் வார்டன் முன்னாடி உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த வார்டனும் ஆனாவை பார்த்துட்டு, ஆனா எப்படி இருந்தது சாலிட்டரி ரூம், சுட சுட இருந்துச்சா, ஒரு நாளைக்கே நீ இப்படி கஷ்டப்படுறியே, உன்னை 1 மாசம் அங்க அடைச்சு வச்சா என்ன பண்ணுவ, நீ பண்ற தப்புக்கெல்லாம் உன்னால என் கண்ணுல இருந்து தப்பிக்கவே முடியாது, ஏன்னா இந்த ஜெயில 300 கேமரா செட் பண்ணி வச்சிருக்காங்க,
வச்சிருக்கேன் இந்த ரூமை தவிர. எப்படி இருந்தாலும் நீ என்கிட்ட மாட்டிப்ப, உனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா எனக்கு தேவையானதை கொடுத்து என்ன பாத்துக்கோன்னு சொல்லி அவளை அபியூஸ் பண்ணிடுறான். ஆனாவும் எதுவும் பண்ண முடியாம அவனுக்கு தேவையானதை கொடுத்துட்டு பாத்ரூம்க்கு வந்து தேம்பி தேம்பி அழுது குளிச்சுட்டு அந்த ஆரஞ்சு டீம் பொண்ணுங்க கிட்ட போய் நீங்க சொன்ன மாதிரியே நேத்து நான் பண்ணிட்டேன், என்ன உங்களோட டீம்ல சேர்த்துக்கோங்கன்னு கேக்குறா. அந்த பொண்ணுங்களும் ஹேனாவோட கையில ஒரு டேட்டூ எல்லாம் போட்டு விட்டு அவளுக்கு மதுபானம் எல்லாம் கொடுத்து அவங்களோட கூட்டத்துல அவளை சேர்த்துக்கிறாங்க. அடுத்த நாள் ஹேனாவோட அம்மா ஜெயிலுக்கு வந்து அவ நிலைமைய பார்த்துட்டு, ஹேனா உனக்கு இதெல்லாம் தேவையாடி, என் புருஷன் உன்னை சொந்த பொண்ணு மாதிரி தானே வளர்த்தாரு, அவரை ஏண்டி இப்படி பண்ண சண்டால பாவின்னு திட்டுறாங்க. அதுக்கு ஹேனாவும், அம்மா அந்த கிழவன் என்ன பண்ணான்னு தெரியாம இப்படி பேசிக்கிட்டு இருக்காத, நீயும் என்ன நம்பலல, இதுக்கப்புறம் என்ன இங்க பார்க்க வராதுன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறா. அடுத்த நாள் ஹேனா ஆரஞ்சு டீம்ல இருக்கிற பொண்ணுங்க கூட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஒயிட் டீம் லீடர் ஹேனாவை அட்டாக் பண்றதுக்கு ஒரு கத்தி எடுத்துட்டு வரா. அதை பார்த்து ஹேனா அவளை அடிச்சிடுறா. உடனே ஆரஞ்சு டீமுக்கும் ஒயிட் டீமுக்கும் சண்டை வந்துருது. அங்கிருந்த காட்ஸ் எல்லாரும் உடனே ஓடி வந்து ஹேனாவை மட்டும் கூட்டிக்கிட்டு போய் அந்த வார்டன் ரூம்ல உட்கார வச்சுட்டு போயிடுறாங்க. திரும்பவும் அந்த வார்டன் ஹேனா கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அப்புறம் ஹேனாக்கு அந்த வார்டன் மேல இருக்கிற கோவத்துல அவளோட செல்மெட்டை போட்டு அடிச்சிடுறா. அதை பார்த்த காட்ஸ் திரும்பவும் அவளை வார்டன் கிட்ட கூட்டிகிட்டு போறாங்க. அவன் திரும்பவும் ஹேனா கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறான். அப்புறம் ஹேனாக்கு கோபம் வந்து ஆரஞ்சு டீம் பொண்ணுங்க இருக்கிற செல்லுக்கு வந்து லீடர் கிட்ட, எனக்கு இப்ப இருக்கிற கோபத்துக்கு அந்த வார்டனை கொலை பண்ணணும் போல இருக்கு, நீ என்ன அந்த வார்டன் கிட்ட இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு தானே சொன்ன, இப்ப அவன் என்ன அபியூஸ் பண்றான், என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, அதனால உன்கிட்ட இருக்கிற ட்ரக்ஸை எனக்கும் கொஞ்சம் கொடுன்னு கேக்குறா. ஏ ஹேனா இதெல்லாம் உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நீயும் இதுல வந்து கெட்டு போகாதன்னு சொல்லி அந்த ஆரஞ்சு டீம் லீடர் திட்டி அனுப்பிடுறா. அப்போ அந்த பிரிசன்ல ஒரு ஓரமா சில பொண்ணுங்க ஒரே ஊசியில ட்ரக்ஸ் ஏத்தி சில பொண்ணுங்களுக்கு இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காளுங்க. அதை பார்த்துட்டு ஹேனா அவகிட்ட இருந்த காசை கொடுத்து அதே ஊசியில ட்ரக்ஸை இன்ஜெக்ட் பண்ணிக்கிட்டு அவளோட ரூமுக்கு போய் போதையில படுத்துக்கிறா. இப்படியே ஒவ்வொரு முறையும் ஹேனா காசு சேரும் போதெல்லாம் அந்த பொண்ணுங்க கிட்ட எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு ட்ரக்ஸ் ஏத்திக்கிட்டு நாள் ஃபுல்லா போதையிலே சுத்திக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற கார்ட்ஸ்க்கு அது தெரிஞ்சும் கண்டுக்காத மாதிரி போயிடுறாங்க. அப்போ ஒரு நாள் ஆரஞ்சு டீம் லீடர் ஹேனா கிட்ட வந்து, ஹேய் நீ போய் ட்ரக்ஸ் வாங்குறல, அந்த பொண்ணுங்களுக்கு ஏகப்பட்ட டிசீஸ் இருக்கு, நீ அவங்க கிட்ட போய் இப்படியே ஊசியில ட்ரக்ஸ் ஏத்திட்டு இருந்தினா சீக்கிரமா செத்து போயிடுவேன்னு திட்டிட்டு போயிடுறா. அப்படியே ஒரு 4-5 மாசம் போயிருது. ஹேனாவும் ஒரு கட்டத்துல ட்ரக்ஸ் இல்லாம வாழவே முடியாதுங்கிற நிலைமைக்கு போயிடுறா. ஒரு நாள் ஹேனா பாத்ரூம்ல நின்னு தனியா குளிச்சுக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஒயிட் டீம் பொண்ணுங்க பாத்ரூம்குள்ள வந்து அவளை அடிச்சிட்டு இன்னைக்கு மதியம் நீ செத்தடின்னு சொல்லிட்டு போயிடுறாளுங்க. ஹேனாவும் அன்னைக்கு மதியம் ட்ரக்ஸ் கொடுக்குற பொண்ணுங்க கிட்ட போய் ட்ரக்ஸ் ஏத்தலான்னு போறா. அதுக்குள்ள அந்த ஆரஞ்சு டீம்ல இருந்த லீடர் பொண்ணு ஹேனாவை தடுக்க பாக்குறா. ஹேனாவால தண்ணியே கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த லீடரை அடிச்சிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. அப்போ அந்த ஒயிட் டீம் பொண்ணுங்க கத்தி எடுத்துட்டு ஹேனாவை கொலை பண்ண வராங்க. அவங்க கையில இருந்த கத்திய வாங்கி ஹேனா எல்லாரையும் பயமுறுத்திக்கிட்டு இருக்கா. உடனே அங்க இருந்த கார்ட்ஸ் வந்து தடுக்க பாக்குறாங்க. அவ அடங்கவே மாட்றா. அப்புறம் அந்த பிரிசன் வார்டனும் வந்து அவளை தடுக்க பாக்குறான். அப்போ ஹேனா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த வார்டன் மேல இருந்த கோபத்துல அவன் மூஞ்சில கத்தியில குத்திடுறா. உடனே கார்ட்ஸ் அவளை பிடிச்சி சாலிட்டரி ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போய் ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டிட்டு நிர்வாணமாக்கி உள்ள அனுப்பிடுறாங்க. கிட்டத்தட்ட ஹேனாவை 1 மாசத்துக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்து அந்த ரூம்ல நிர்வாணமா உட்கார வச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ஹேனாவால அந்த ரூம்ல இருக்க முடியாம டென்ஷன் ஆகி அங்கிருந்த சாப்பாடு பிளேட்டை உடைச்சி ஹேனா கையை கீச்சிக்கிறா. உடனே கார்ட்ஸ் வந்து பார்த்துட்டு அவளை பிரிசன்ல இருக்கிற மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிடுறாங்க. அங்க போனா ஹேனாவை விட மோசமான பொண்ணுங்களா இருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹேனா அவளோட மனசை மாத்திக்கிறா. தப்பு பண்ணது என்னோட ஸ்டெப் ஃபாதரும் வார்டனும் தான், நான் ஏன் சாகணும்னு சொல்லிட்டு அங்கிருந்த நர்ஸ் கிட்ட எனக்கு இப்ப என்னோட அம்மாவை பார்க்கணும்னு கேக்குறா. அடுத்த நாள் அவங்க அம்மா வந்து அவன் நிலைமைய பார்த்துட்டு, ஹேனா நீ சொல்றது உண்மைதாம்மா, என் புருஷன் பண்ணது தப்புதான், என்ன மன்னிச்சிரு, என்னாலதான் நீ இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டே போயிடுறாங்க. அப்புறம் அங்கிருந்து ஹேனாவை வார்டன் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. இந்த வாட்டி ஹேனா வார்டன் கிட்ட டீல் பேசுறா. இங்க பாருங்க சார், நான் இனிமேல் இந்த பிரிசன்ல இருக்கும்போது என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அதுக்கு நீங்க தான் பொறுப்பு, அதுக்கு பதிலா நீங்க என்ன கேட்டாலும் நான் தரேன், என்னையே கூட உங்களுக்கு தரேன் எடுத்துக்கோங்க, ஆனா அதுக்கு நான் இங்க நிம்மதியா இருக்கணும், இல்லனா நீங்க பண்ற விஷயத்த உங்க வைஃப் கிட்ட சொல்லி உங்களை மாட்டி விட்டுருவேன்னு மிரட்டுறா. வார்டனும் அவ சொல்றத கேட்டுக்கிட்டு, ஓகே நீ சொல்ற டீலுக்கு நானும் ஒத்துக்கிறேன், பட் ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் இந்த பிரிசன்ல 20 வருஷத்துக்கு மேல வார்டனா இருக்கேன், இது வரைக்கும் எத்தனையோ பொண்ணுங்களை பார்த்திருக்கேன், ஆனா என்ன யாரும் இது வரைக்கும் இப்படி மிரட்டினதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் நீ என்னை இப்படி மிரட்டும் போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அனுப்பிடுறான். அப்புறம் ஆனா ஆரஞ்சு டீம் பொண்ணுங்க போட்ட டாட்டூ அழிச்சிட்டு பிரிசன்ல அவளோட வேலையை மட்டும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனாலும் அந்த ஆரஞ்சு டீம் பொண்ணுங்க இவகிட்ட தகராறு பண்றதே வேலையா வச்சிருக்காங்க. அப்போ ஒரு நாள் இவ தனியா இருக்கும்போது அந்த பொண்ணுங்க எல்லாரும் வந்து அவளோட முகத்துல கத்தி வச்சு கிழிச்சிட்டு போயிடுறாளுங்க. அந்த விஷயம் வார்டனுக்கு தெரிய வந்தோம் எதுவும் பேசாம சிரிச்சிட்டே போயிடுறான். அப்புறம் ஆனாவும் அந்த வார்டனால தான் இவளுக்கு இப்படி பிரச்சனை எல்லாம் வருதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அவளுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுத்த நர்ஸ் கிட்ட போய் வார்டன் அவளை எப்படி எல்லாம் அபியூஸ் பண்ணா அப்படிங்கிற மொத்த விஷயத்தையும் சொல்லி என்ன காப்பாத்துங்கன்னு கேக்குறா. அந்த விஷயத்தை வார்டன் அவனோட ரூம்ல வச்சிருந்த கேமரால பாத்துட்டான். உடனே அந்த பிரிசன்ல இருக்கிற பொண்ணுங்களை வச்சு விஷயம் வெளியே தெரியாம இருக்கிறதுக்காக அந்த நர்ஸ கத்தில குத்தி சாவடிச்சிடுறான். அப்புறம் வார்டன் ஆனாவை கூப்பிட்டு, நீ என்ன எவ்வளவோ தடவை உன்னோட உடம்பால என்ன சந்தோஷப்படுத்தி இருக்க, அதனால உனக்கு ஒரு கைமாறா பரோல் வாங்கி தரலாம்னு இருக்கேன், அதுக்கு முன்னாடி இந்த வருஷம் நாங்க வைக்க போற டேலண்ட் ஷோல உன்னோட வயலின் மியூசிக்கை நான் கேட்கணும்னு சொல்லி வயலினை கிஃப்டா
கொடுத்துட்டு பிரிசன்ல நடக்கிற டேலண்ட் ஷோல ஆனாவை வாசிக்க வைக்கிறான். ஆனாவும் அந்த வயலின் வாசிச்ச உடனே அங்க இருந்த பொண்ணுங்க எல்லாருக்கும் ஆனா மேல ஒரு தனி மரியாதையே வந்துருது. இப்படி ஒரு டேலண்ட வச்சுக்கிட்டு இவ எதுக்கு இங்க இருக்கான்னு எல்லாரும் பேசிக்கிட்டே போறாங்க. அன்னைக்கும் அந்த வார்டன் ஆனாவை விடாம, ஆனா எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல நீ பரோல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவ, கடைசியா ஒரே ஒரு வாட்டி என் கூட இருன்னு சொல்லிட்டு அவ கூட தப்பு பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஹானாக்கு அந்த வார்டன் மேல நம்பிக்கை இல்லாம ஆரஞ்சு டீம் பொண்ணுங்க கிட்ட போய் எனக்கு உங்களோட உதவி தேவை, இவ்வளவு நாள் அந்த வார்டன் என்கிட்ட தப்பா நடந்ததுக்கு எனக்கு பரோல் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கான், இருந்தாலும் அவனை என்னால நம்ப முடியல, சோ நீங்க வச்சிருக்கிற கேமரா எனக்கு வேணும்னு சொல்லி கேக்குறா. அந்த பொண்ணுங்களும் கொடுத்து அனுப்புறாளுங்க. அப்புறம் ஆனாவே வாலண்டரியா போய் அந்த வார்டன் கிட்ட கடைசியா எனக்கும் உங்க கூட இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியாம கேமராவை ஆன் பண்ணி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிடுறா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பரோல் போர்டு ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து ஆனாவை கூப்பிட்டு உங்களோட 4 வருஷ தண்டனை காலத்துல நீங்க 1 வருஷம் 3 மாசம் இங்க இருந்திருக்கீங்க, இப்போ வெளியே போக ஆசைப்பட்டீங்களான்னு கேக்குறாங்க. அந்த ஆபீசர்ஸ் கூட அந்த பிரிசன் வார்டனும் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு ஆனாவும் ஆமான்னு ஒத்துக்கிறா. உடனே அந்த வார்டன் ஆனாவை பத்தி அவங்க கிட்ட தப்பா சொல்லி இன்னும் ஒரு 2 வருஷம் இந்த பொண்ணு இங்க இருந்தானா இவ திருந்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மாத்திடுறான். அந்த டைம்ல கரெக்டா ஆனா என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த வார்டனோட அந்தபுரத்துல நிர்வாணமா இருந்தது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணத கேமராவை ஆன் பண்ணி காட்டிட்டு இந்த கிழவன் தான் என்ன இந்த 1 வருஷமா அபியூஸ் பண்ணான்னு சொல்லி மாட்டி விட்டுடுறா. அதை பார்த்த உடனே அந்த வார்டனுக்கு அல்ல இல்ல. அப்புறம் அந்த வார்டனோட கையில விலங்கு மாட்டி அந்த பிரிசன்ல இருக்கிற பொண்ணுங்க எதிர்க்கவே தரன்னு அரெஸ்ட் பண்ணி இழுத்துக்கிட்டு போறாங்க. அப்புறம் அந்த ஆபீசர்ஸ் வந்து ஆனா தைரியமா பண்ண அந்த விஷயத்துக்கு நன்றி சொல்லிட்டு அவளுக்கு பரோல் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. அப்புறம் ஆனாவும் வெளியே வந்த உடனே கஷ்டப்பட்டு அவளோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி ஒரு ஃபேமஸான மியூசிஷியனா மாறிடுறா. அப்படியே படம் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் गाइस. தேங்க்ஸ். கீப் சப்போர்ட் மீ.